30 நாட்கள் சர்க்கரையை தவிர்த்து மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தால் நம் உடலில் நிகழும் அதிசய மாற்றங்களை நம்மால் கண்கூடாக காண முடியும். சர்க்கரை என்றால் இரசாயன சேர்க்கையுள்ள வெள்ளை சர்க்கரை மட்டுமல்ல, இனிப்புச் சுவை தரும் பனங்கற்கண்டு, கருப்பட்டி, வெல்லம், நாட்டுச் சர்க்கரை போன்ற அனைத்தையுமே நாம் வெறும் 30 நாட்கள் தவிர்க்க வேண்டும். 30 நாட்கள் மன உறுதியோடு எல்லா வழிகளிலும் சர்க்கரையை நம் உடலில் சேர்ப்பதை தவிர்த்துவிட்டு பாருங்கள். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். நிச்சயமாக மருந்து மாத்திரைகளால் செய்ய முடியாத மாற்றங்களைக் கூட நம்முடைய உடல் இயக்கத்திலும், செரிமான மண்டலத்திலும், மூளையின் செயல்திறனிலும், வளர்சிதை மாற்றத்திலும் வியத்தகு மாற்றங்களை நம்மால் கண்கூடாக உணர முடியும். நீங்களே ஒரு புத்துணர்ச்சி பெற்று சுறுசுறுப்பாகவும் உத்வேகத்துடனும் இருப்பதை உணர்வீர்கள். உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள உதவும். அப்படி சர்க்கரையை வெறும் 30 நாட்களுக்கு மனக்கட்டுப்பாட்டுடன் முற்றிலும் நிறுத்தினால் நம் உடலில் என்னென்ன அதிசய மாற்றங்கள் நடக்கும் என்பதைப் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக இறுதி வரை பாருங்கள். மாற்றம் 1. உடல் எடையை குறைக்க உதவும். சர்க்கரையை 30 நாட்களுக்கு நிறுத்தினால் உடலில் தேவையற்ற கலோரி அளவு குறையும். இதனால் கொழுப்பு சேமிப்பு குறைந்து மெதுவாக உடல் எடை குறையத் தொடங்கும். இனிப்பான பானங்கள், சாக்லேட், பேக்கரி உணவுகள் போன்றவை அதிக கலோரிகளை உடலில் சேர்க்கும். இவற்றை தவிர்ப்பதால் உடல் மெட்டபாலிசம், அதாவது வளர்சிதை மாற்றம் சீராக இயங்கும். உடல் சக்திக்காக சேமித்துள்ள கொழுப்பை எரிக்கத் தொடங்கும். இந்த கொழுப்பு வயிற்றிலிருந்து மட்டும் அல்ல, முழு உடல் பகுதிகளிலிருந்தும் குறையும். இதனால் ஆரோக்கியம் மட்டுமல்ல, அழகான உடல் அமைப்பும் கிடைக்கும். மாற்றம் 2. இரத்தச் சர்க்கரை நிலைமை மேம்படும். சர்க்கரையை நிறுத்துவது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். இதனால் இன்சுலின் செயல்பாடு சீராக நடைபெறும். நீரிழிவு நோய் அபாயம் குறையும். குறிப்பாக தினசரி இனிப்புகள் சாப்பிடும் பழக்கம் இருந்து அதை குறைப்பதால் உடலில் எரிசக்தி சமநிலை மேம்படும். இரத்தச் சர்க்கரையில் ஏற்படும் திடீர் உயர்வுதாழ்வு தவிர்க்கப்படும். இதன் மூலம் சோர்வு, தலைவலி, தலைச்சுற்றல் போன்ற பிரச்சனைகள் குறையும். மாற்றம் 3. சருமம் பிரகாசமாக மாறும். சர்க்கரை சருமத்தை இளமையாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கும் கொலாஜன், எலாஸ்டின் புரதங்களை சேதப்படுத்துகிறது. இது சுருக்கங்கள் ஏற்படவும் சருமம் தொய்வடையவும் வழிவகுக்கும். சர்க்கரையை நிறுத்துவது கொலாஜன் அழிவை தடுத்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பிரகாசமான தோற்றத்தை பெற உதவும். தோலில் உள்ள அழற்சி குறையும். இதனால் முகம் தெளிவாகவும் பிரகாசமாகவும் மாறும். கொலாஜன் உற்பத்தி அதிகரித்து தோல் நெகிழ்வுத்தன்மை மேம்படும். முகத்தில் இயற்கையான கவர்ச்சி ஏற்படும். மாற்றம் 4. மன அமைதி மற்றும் கவனம் அதிகரிக்கும். அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்ளல் மூளை மூடுபனிக்கு, பிரெயின் ஃபாக், வழிவகுக்கும். இது தெளிவற்ற சிந்தனை மற்றும் கவனம் செலுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தும். மூளையில் டோபமைன் அளவு திடீரென உயரும், பின்னர் குறையும். இது மன அழுத்தம், சோர்வு, கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சர்க்கரையை நிறுத்தினால் மூளை செயல்பாடு சீராக நடைபெறும். உங்கள் கவனம் மற்றும் ஒருமித்த சிந்தனை அதிகரிக்கும். மன அமைதி அதிகரிக்கும். மாற்றம் 5. உடல் சக்தி மற்றும் நோய் எதிர்ப்புத் திறன் மேம்படும். சர்க்கரை, இரத்த சர்க்கரை அளவுகளில் திடீர் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். இது ஆற்றல் குறைபாட்டிற்கு வழிவகுக்கும். சர்க்கரையை நிறுத்துவது இந்த ஏற்ற இறக்கங்களை தடுத்து சீரான ஆற்றல் மட்டங்களுக்கு வழிவகுக்கும். அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்வது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டை பலவீனப்படுத்தும். சர்க்கரையை தவிர்ப்பது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்திறனை மேம்படுத்தி தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொண்டு சர்க்கரை இல்லாமல் வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்று நாம் உணர வேண்டும். சில நாட்கள் எடுக்கும் இந்த கட்டுப்பாடு நம்முடைய ஆயுளில் கூடுதல் ஆண்டுகளை சேர்க்கும் என்பதை மறக்காதீர்கள். ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும். நன்றி. வணக்கம்.